ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் மளிகை சாமான் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா சியா சீட்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த பரோட்டா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது வாங்கினோம். அதுக்கப்புறமா வந்து சீஸ் வாங்கினோம். சீஸ் தோசைலாம் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆயில் வாங்கினோம். கிரவுண்ட்நட் ஆயில் ஒன்று 2 லிட்டர் மட்டும் வாங்கினோம். மந்த்லி எங்களுக்கு 2 லிட்டர்ஸ் தான் ஆயிலு. ஒரு சில மந்த்து 1 லிட்டர் இருந்தாலும் ஓகே. கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செலவாகும். எங்களுக்குன்னா 1 லிட்டரே போதும். மாதம் அவ்வளோதான் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிப்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து மேகி நூடுல்ஸு, புளி இது எல்லாமே வாங்கினேன். எல்லாமே டிமார்ட்டில் தான் மக்களே ஷாப்பிங் பண்ணோம். இதுக்கே பார்த்திங்கன்னா 5000 ஆயிடுச்சு. பொருள் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா 5000 6000 ஆயிடுச்சு. மீதியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு சில திங்ஸை. அதுக்கப்புறம் வரமிளகா, மல்லி எல்லாமே வாங்கினேன். அதெல்லாம் வாங்கி நாங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சுருவோம். 1 இயர் வந்துடும். ஒரு 2 கிலோ வரமிளகா, 2 கிலோ மல்லி. ஆக்சுவலி வரமிளகா 1.5 கிலோ, மல்லி 1 கிலோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் வாங்கினேன். மொத்தமாக 2.5 கிலோ தான் வந்துச்சு அரைக்கும்போது. அந்த கிராம்ஸில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். அதனால அதை வாங்கினேன். சண்டே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எடுத்து வைக்கிற வேலை தான். போயிட்டு வந்து இது திங்ஸ் எல்லாம் எதில் என்னென்ன ஃபில் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஃபில் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் மக்களே. இது வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவோம், நார்மல் சுகர் யூஸ் பண்ணுவோம். மாட்டுப்பாலுக்கு வந்து நாட்டு சர்க்கரை தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நாட்டு சர்க்கரை வந்து வாங்கிட்டு வந்தேன். அது போட்டு நீட்டாக பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஸ்டோர் பண்ணி வச்சா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால நீட்டாக போட்டு வச்சுருவேன். இது வந்து வெள்ளை பவுட்ரு தான். நாங்கள் அதுதான் வாங்குவோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே யூஸ் பண்ணுறதுக்கு. நாட்டு சர்க்கரை விட இது நல்லாயிருக்கு. இது ஜாக்ரி பவுட்ரு தான் சொல்லப்போனால், வெள்ளத்தோட தான். அதுக்கப்புறமா வந்து மிளகு ரொம்ப விலை ஜாஸ்தி. எப்பயுமே ஃபஸ்ட்லேருந்தே இப்போ வரைக்குமே மிளகு வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தி தான். அதுக்கப்புறம் கடுகு எல்லாமே அந்தந்த பாக்ஸில் போட்டு நீட்டாக பேக் பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் தான் எல்லாமே போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறமா இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து டிமார்ட்டில் வாங்கினது தான். பிளாஸ்டிக்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து கிளாஸ் இல்லைனா சில்வர் பாட்டில் அதில் யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து கொட்டை இருக்கிற புளி தான். அது வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபுல்லாமே போட்டு வச்சுட்டு அந்த கொட்டை புளி தனியாகவும் எல்லாம் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எல்லாமே வந்து கிளாஸ் பாட்டில்ஸே எடுத்துட்டேன் நான். சரி அதிலே வச்சுக்கலாம். இன்னும் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணால் வந்து நமக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. புளியுமே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, யூஸ் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு கலரு. நான் வச்சுருந்தது ரொம்ப டார்க்கான புளி, பிளாக் கலரில் இருந்துச்சு. இதுவுமே நல்லா தான் மக்களே இருந்துச்சு புளியுமே. அதுக்கப்புறமா சுண்டல் வாங்கினேன். சுண்டலுமே பாட்டிலில் போட்டு ஃபில் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான் மக்களே.